செம்ம ஆக்சிடென்ட் மக்களே. வா, எப்படி உள்ளே போய் விழுந்தாங்க, செத்துட்டாங்க. ஸ்பாட் அவுட்டு. வா, அங்கே நான் அந்த பக்கம் போனா அங்கே ஏன்டா போகிற? சரி, அந்த ஆள் இறந்துட்டார், அந்த பொம்பளையாள் இறந்துட்டு. 2 பைக் இடிச்சு தூக்கியிருக்கான். 2 பைக் இடிச்சு தூக்கியிருக்கான் அந்த நாசமாக போனவன். சில காலையிலேயே எனக்கு அந்த இன்சிடெண்ட்டை பார்த்ததுலேருந்து, ஆக்சுவலாக இது வரைக்கும் ஆக்சிடெண்ட்டை பார்த்துருக்கேன், ஆனால் ஸ்பாட் அவுட் ஆன மாதிரி பார்க்கல. ஆக்சுவலாக அது இப்போ தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா, எனக்கு பார்த்துறது கை காலெலாம் உதறுது. அந்த இன்சிடெண்ட் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். ஜஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். ஆனால் ஃபஸ்ட் டைம் நேரில், அதுவும் சார், அது எனக்கு தெரிஞ்சது எப்படி நடந்துச்சுன்னு தெரில. மேபி அந்த லாரி டேர்ன் பண்ணும்போது, அது வந்து ஆக்சுவலாக சிக்னலில் டேர்ன் பண்ணும்போது இடிச்சிட்டானா என்னன்னு தெரில. அப்போ தான் நடந்திருக்கு. எனக்கு அதை பார்த்துறது எனக்கு ஒரு மாதிரி கை காலெலாம் நடுங்குது பார்த்த உடனே. மக்களே, பார்த்து போங்க. வாழ்க்கை அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. எப்போ எப்படி நடக்குதுன்னு யாருக்குமே தெரில. முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் லைஃப்லே இந்த மாதிரி ஒருத்தங்க அந்த மாதிரி கண்டிஷனில் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலாக நம்ம இப்போ பைக் ஓட்டிகிட்டு போகிறோம், நம்ம சின்ன பைக்கு ஆக்சுவலாக எப்போவுமே பெரிய வெஹிக்கிளுக்கு வழி விடணும். அவங்களால பிரேக் அடிக்க முடியாது சடனாக. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், இந்த லாரிக்கிட்டலாம் சைடில் வழி விட்டு ஹார்ன் அடிச்சுட்டே போகிறது. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க மக்கள். ஏன்னா லாரி அப்படிங்கிறது அவங்க அவ்வளோ லோடை வச்சுட்டு போவாங்க. அவங்களால டக்குன்னு ஸ்டீரிங்கை வளைக்க முடியாது, டக்குன்னு கட்டடிச்சுலாம் போக முடியாது. மேக்ஸிமம் பெரிய வண்டிகளுக்கெல்லாம் நீங்கள் வழி விடுங்க. மேக்ஸிமம் அந்த கண்டெய்னர் லாரிலாம் அது ஹெட்டு ஒரு பக்கம் திரும்பிச்சுன்னா பாடி ஒரு பக்கம் திரும்பும். அதனால தான் அவங்களால அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. பின்னாடிலாம் அவங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட்லாம் நிறைய உண்டு, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பின்னாடி என்ன வருது ஏதுன்னு. அதனால் பார்த்து சூதானமாக போங்க. பெரிய வெஹிக்கிளுக்கு எப்போவுமே வழி விடுங்க. நம்ம எப்படி கரெக்டாக போனாலும் நம்ம நேரம்னு ஒன்று இருக்குது, தலையெழுத்து. விதிப்படி தான் நடக்கும், அது வேறு விஷயம். முடிஞ்ச அளவுக்கு அந்த விதியை மதியால் வெளில பாருங்கள் மக்களை. எனக்கு காலையிலேயே அதை பார்த்து அல்லது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவங்க எவ்வளோ இதோட எங்கேயோ கிளம்பி போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சிக்னலில் போகிற சிக்னல்லையுமே இப்போ வந்து ஒரு அந்த கவுண்ட் டவுன் வந்து நம்ம இப்போ நிற்கிறோம், கவுண்ட் டவுன் வந்து ஸ்டாப் ஆகுறதுக்கு எல்லோ கலர் எரியும். எல்லோ கலர் எரிஞ்சு அதுக்கப்புறம் ரெட் கலர் எரியும். அந்த எல்லோ கலர் எரியும் போது கூட நம்ம வேகமாக தான் கிராஸ் பண்ண பார்க்குறோம். அண்ட் அதே மாதிரி அந்த சிக்னல் க்ரீனில் உளுந்து உடனே அந்த வண்டி போதா இல்லையானலாம் இல்லை, டக்குன்னு கிராஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். எனக்கு க்ரீன் சிக்னல் போட்டால் நான் கிராஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு தான் நிறைய பேர் கிராஸ் பண்ணுறேன். வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு போகணுங்கிறதே இல்லை. சிக்னலில் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நிறைய காரணம் இதுதான்.